வணக்கம். ஆகாஷ்வாணி புதுச்சேரி மாநில செய்திகள் வாசிப்பவர் நாராயணசாமி. தலைப்புச் செய்திகள். வணிக பயன்பாட்டிற்கான சமையல் எரிவாயு விலை உயர்த்தப்பட்டதற்கு மேற்காசியாவில் நிலவி வரும் சூழலே காரணம் என்று மத்திய அமைச்சர் திரு பிரல்ஹாத் ஜோஷி கூறியுள்ளார். புதுச்சேரியில் உள்ள 30 தொகுதிகளில் பதிவான வாக்குகள் எண்ணும் பணி நாளை மறுநாள் நடைபெறுகிறது. இளநிலை மருத்துவ படிப்புக்கான நீட் நுழைவுத் தேர்வு நாளை ஞாயிற்றுக்கிழமை நாடு முழுவதும் நடைபெறுகிறது. புதுச்சேரி பள்ளி கல்வி இயக்ககம் சார்பில் மாணவர்களுக்கான கோடை கொண்டாட்டம் இலவச பயிற்சி முகாம் ஜவஹர் பால் பவனில் இன்று தொடங்கியது. இனி விரிவான செய்திகள். வணிக பயன்பாட்டிற்கான சமையல் எரிவாயு விலை உயர்த்தப்பட்டதற்கு மேற்காசியாவில் நிலவி வரும் சூழலே காரணம் என்று மத்திய நுகர்வோர் விவகாரங்களுக்கான அமைச்சர் திரு பிரல்ஹாத் ஜோஷி கூறியுள்ளார். புதுடில்லியில் இன்று செய்தியாளர்களிடம் பேசிய அவர், சர்வதேச அளவில் கச்சா எண்ணெய் விலை அதிகரித்து வருவதை சுட்டிக்காட்டினார். இருப்பினும் பெட்ரோல், டீசல் மற்றும் சமையல் எரிவாயு விலை உயர்த்தப்படவில்லை என்பதை சுட்டிக்காட்டிய அவர், பெட்ரோலிய பொருட்களின் தடையற்ற விநியோகத்தை மத்திய அரசு உறுதி செய்து வருவதாகவும் கூறினார். புதுச்சேரி, அஸ்ஸாம், கேரளம், தமிழ்நாடு மற்றும் மேற்கு வங்கம் ஆகிய 5 மாநிலங்களுக்கு நடைபெற்ற சட்டப்பேரவை தேர்தல்களில் பதிவான வாக்குகள் எண்ணும் பணி நாளை மறுநாள் மேற்கொள்ளப்பட உள்ளது. இதற்கான அனைத்து ஏற்பாடுகளும் விரிவான முறையில் செய்யப்பட்டு வருகின்றன. புதுச்சேரியில் நடந்து முடிந்த சட்டப்பேரவை தேர்தலில் பதிவான வாக்குகளை எண்ணும் மையங்களில் 3 அடுக்கு பாதுகாப்பு போடப்பட்டுள்ளதாக மாவட்ட தேர்தல் அதிகாரியும் மாவட்ட ஆட்சியருமான திரு குலோத்துங்கன் தெரிவித்துள்ளார். லாஸ்பேட்டை மகளிர் பொறியியல் கல்லூரி, தாகூர் கலைக்கல்லூரி மற்றும் மோதிலால் நேரு அரசு பாலிடெக்னிக் கல்லூரி ஆகிய 3 மையங்களில் வாக்கு எண்ணிக்கை நடைபெற உள்ளதாகவும், இம்மையங்களில் மத்திய ஆயுதப்படை மற்றும் மாநில காவல்துறை இணைந்து 3 அடுக்கு பாதுகாப்பு போடப்பட்டுள்ளதாகவும் அவர் கூறினார். இது குறித்து அவர் மேலும் கூறுகையில், விரிவான ஏற்பாடுகளை மாவட்ட நிர்வாகம் பண்ணிருக்கு. நம்ம வாக்கு எண்ணிக்கை 3 மையங்கள்ல நடைபெற இருக்கிறது. இந்த வாக்கு எண்ணிக்கையாக 3 அடுக்கு பாதுகாப்பு போடப்பட்டிருக்கிறது. போஸ்டல் பேலட், அதாவது தபால் வாக்குகள் காலையில 8 மணிக்கு எண்ண ஆரம்பிப்போம். இவிஎம் ஓட்டு 8:30க்கு எண்ண ஆரம்பிப்போம். ஒரு ரவுண்ட்ஸ் முடிவுலையும் அவங்களுடைய முன்னிலை தெரிஞ்சுக்கிறதுக்காக ஒரு விரிவான ஏற்பாடுகள் பண்ணியிருக்கோம். வாக்கு எண்ணிக்கை சுமாரா ஒரு 4 மணிக்கு முடிவடையும்னு நாங்க எதிர்பார்க்கிறோம். புதுச்சேரி பிராந்தியமான ஏனாம் சட்டமன்ற தொகுதியில் பதிவான வாக்குகள் அங்குள்ள டாக்டர் சர்வப்பள்ளி ராதாகிருஷ்ணன் அரசு கலைக்கல்லூரியில் எண்ணப்பட உள்ளன. இதற்கான ஏற்பாடுகள் அனைத்தும் செய்யப்பட்டுள்ளதாக மண்டல நிர்வாகியும் தேர்தல் அதிகாரியுமான திரு சிவராஜ் மீனா தெரிவித்துள்ளார். வாக்கு எண்ணும் அதிகாரிகள் மற்றும் கட்சி முகவர்கள் உட்பட 136 நபர்கள் மட்டுமே வாக்கு எண்ணும் மையத்திற்குள் நுழைய அனுமதிக்கப்படுவார்கள் என்றும், அனைத்து செயல்பாடுகளும் சிசிடிவி கேமராக்களில் பதிவு செய்யப்படும் என்றும் அவர் தெரிவித்துள்ளார். மேலும் பகல் 12 மணிக்குள் முடிவுகள் வெளியாகும் என எதிர்பார்க்கப்படுவதாகவும் அவர் கூறியுள்ளார். மேற்கு வங்க மாநிலம் மேக்ரஹாட் மற்றும் டைமண்ட் ஹார்பர் தொகுதிகளுக்குட்பட்ட 15 வாக்குச்சாவடி மையங்களில் மறு வாக்குப்பதிவு இன்று நடைபெற்றது. இந்த வாக்குச்சாவடிகளில் கடந்த மாதம் 29ஆம் தேதி நடைபெற்ற 2ஆம் கட்ட சட்டப்பேரவை தேர்தலின் போது சம்பந்தப்பட்ட தேர்தல் நடத்தும் அலுவலர்கள் மற்றும் தேர்தல் பார்வையாளர்களிடமிருந்து பெறப்பட்ட அறிக்கைகளின் அடிப்படையில் தேர்தல் ஆணையம் இந்த மறு வாக்குப்பதிவிற்கு உத்தரவிட்டிருந்தது. சட்டப்பேரவை தேர்தல் வாக்கு எண்ணிக்கையின் போது வாக்கு எண்ணும் பார்வையாளர்களாக மத்திய அரசு ஊழியர்களை மட்டுமே நியமனம் செய்ய உத்தேசித்துள்ள தேர்தல் ஆணையத்தின் முடிவில் தலையிட உச்சநீதிமன்றம் மறுப்பு தெரிவித்துள்ளது. வாக்கு எண்ணும் அலுவலர்களை தேர்ந்தெடுப்பது தேர்தல் ஆணையத்தின் உரிமை என்று கூறியுள்ள நீதிமன்றம், வாக்கு எண்ணப்படும் ஒவ்வொரு மேசையிலும் ஏற்கனவே முகவர்கள், கண்காணிப்பாளர்கள், தேர்தல் பார்வையாளர்கள் இருப்பதை சுட்டிக்காட்டியுள்ளது. புதுடில்லி எய்ம்ஸ் மருத்துவமனை நோயாளிகளின் படுக்கை அருகிலேயே பயன்படுத்தக்கூடிய கையடக்க MRI கருவியை இந்தியாவிலேயே முதன்முறையாக அறிமுகப்படுத்தியுள்ளது. இது தீவிர சிகிச்சை பிரிவுகள், அவசர சிகிச்சை பிரிவுகள் மற்றும் அறுவை சிகிச்சை பிரிவுகளில் உள்ள உயிருக்கு ஆபத்தான நிலையில் இருக்கும் நோயாளிகளுக்கு விரைவான மூளைப்படம் எடுப்பதை சாத்தியமாக்குகிறது. இந்த கருவியை சக்கரங்கள் மூலம் நேரடியாக நோயாளிகளிடம் கொண்டு செல்ல முடியும். நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது மாநில செய்திகள்.
நேயர்கள் ஆகாஷ்வாணி செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள எமது புதுச்சேரி மண்டல செய்திப் பிரிவின் சமூக ஊடகங்களான @AIR_News_புதுவை என்ற எக்ஸ் பக்கத்தையும், ஆல் இண்டியா ரேடியோ நியூஸ் புதுச்சேரி என்ற பேஸ்புக் பக்கத்தையும், @RNU புதுச்சேரி என்ற யூடியூப் சேனலையும் அணுகலாம். செய்திகள் தொடர்கின்றன. MBBS, பல் மருத்துவம் உள்ளிட்ட இளநிலை மருத்துவ படிப்புக்கான நீட் நுழைவுத் தேர்வு நாளை ஞாயிற்றுக்கிழமை நாடு முழுவதும் மதியம் 2 மணி முதல் மாலை 5 மணி வரை நடைபெறுகிறது. நாடு முழுவதும் தமிழ், ஆங்கிலம், இந்தி உட்பட 13 மொழிகளில் நடைபெறும் இத்தேர்வினை 22 லட்சத்திற்கும் மேற்பட்ட மாணவர்கள் எழுதுகின்றனர். புதுச்சேரி பிராந்தியத்தில் புதுச்சேரி பல்கலைக்கழகம், தொழில்நுட்ப பல்கலைக்கழகம் உள்ளிட்ட 9 மையங்களில் நடைபெறும் நீட் தேர்வினை 4440 பேர் எழுத உள்ளனர். நீட் தேர்வினையொட்டி பல்வேறு கட்டுப்பாடுகள் விதிக்கப்பட்டுள்ளன. தேர்வர்கள் அரைக்கை கொண்ட வெளிர் நிற ஆடைகளை மட்டுமே அணிந்து வர வேண்டும். முழுக்கை கொண்ட சட்டைகள் அல்லது ஆடைகளை அணிய அனுமதி இல்லை. இருபாலரும் எக்காரணத்தைக் கொண்டும் ஷூக்கள் அணியக்கூடாது. தேர்வர்கள் காதணிகள், மோதிரங்கள், பதக்கங்கள், கழுத்தணிகள், வளையல்கள், கொலுசுகள் போன்ற எவ்விதமான நகைகளையோ ஆபரணங்களையோ அணிந்து வரக்கூடாது. தேர்வர்கள் தேர்வு மையத்திற்கு முன்கூட்டியே வர வேண்டும். செல்போன்கள் உள்ளிட்ட மின்னணு சாதனங்களையும் தேர்வு அறைக்குள் கொண்டு செல்ல அனுமதி இல்லை. தண்ணீர் பாட்டில்கள் மற்றும் உணவுப் பொருட்கள் உள்ளே அனுமதிக்கப்படாது எனவும் அறிவுறுத்தப்பட்டுள்ளது. இந்தியா மட்டுமல்லாமல் துபாய், அபுதாபி, தோஹா, சிங்கப்பூர் உள்ளிட்ட 14 இடங்களிலும் நீட் தேர்வு நடைபெறுகிறது. புதுச்சேரி பள்ளி கல்வி இயக்ககம் சார்பில் மாணவர்களுக்கான கோடை கொண்டாட்டம் இலவச பயிற்சி முகாம் இன்று தொடங்கி வரும் 31ஆம் தேதி வரை புதுச்சேரி ஜவஹர் பால் பவனில் நடைபெறுகிறது. மேலும் காலாப்பட்டு, லாஸ்பேட்டை உள்ளிட்ட 9 இடங்களில் அமைந்துள்ள ஜவஹர் சிறுவர் இல்லங்களில் காலை 9 மணி முதல் மதியம் 12 மணி வரை நடைபெற உள்ளது. இந்த முகாம் குறித்து ஜவஹர் சிறுவர் இல்ல தலைமை ஆசிரியர் திரு மணிவேல் கூறுகையில், இப்பயிற்சி முகாமானது 9 இடங்களில் கோடை கொண்டாட்டம் என்ற பெயரில் மாணவர்களுக்கான இசை, நடனம், வாய்ப்பாட்டு, ஓவியம், விளையாட்டு, தேக்வாண்டா மற்றும் இசைக்கருவி மீட்டல் ஆகிய பயிற்சி அளிக்க ஏற்பாடு செய்துள்ளது. மாணவர்கள் தாங்கள் விரும்பிய கலைகளை தேர்ந்தெடுத்துக் கொள்ளலாம். பயிற்சி முகாமானது காலை 9 முதல் 12 மணி வரை நடைபெறும். ஒரு மாணவர்களுக்கு 2 பயிற்சிகளை கற்றுக்கொள்ள அனுமதி அளிக்கப்பட்டுள்ளது. புதுச்சேரி பள்ளி கல்வி இயக்ககம் இப்பயிற்சி முகாமுக்கு தேவையான மெட்டீரியல்களை சிறப்பான முறையில் வழங்கி வருகிறார்கள். மே மாதத்தில் எதிர்பார்க்கப்படும் வெப்ப சூழல் குறித்து பொதுமக்கள் அச்சமடைய தேவையில்லை என்று புவி அறிவியல் துறை இணையமைச்சர் டாக்டர் ஜிதேந்திர சிங் கூறியுள்ளார். நாட்டில் சில பகுதிகளில் இயல்பை விட அதிகமான வெப்ப சூழல் மற்றும் வெப்ப அலை நிலவக்கூடும் என்றாலும் இந்திய வானிலை ஆய்வு மையம் வெளியிடும் அறிவுறுத்தல்களை பின்பற்றுவதன் மூலம் இந்த சூழலை திறம்பட கையாள முடியும் என்றும் அவர் தெரிவித்துள்ளார். மேலும் தென்மேற்கு பருவமழை காலத்தில் எல் நினோ சூழல் உருவாக வாய்ப்புள்ளதாகவும் அமைச்சர் கூறியுள்ளார். ஆந்திர மாநிலத்தின் வளர்ச்சிக்காக மத்திய மாநில அரசுகள் ஒருங்கிணைந்து பணியாற்றி வருவதாக சிவில் விமான போக்குவரத்து துறை அமைச்சர் திரு ராம்மோகன் நாயுடு கூறியுள்ளார். ஸ்ரீகாகுளம் மாவட்டத்திற்கு உட்பட்ட பகுதிகளில் மேற்கொள்ளப்பட்ட வளர்ச்சி திட்ட பணிகளை தொடங்கி வைத்து பேசிய அவர், மீனவர்கள் வசிக்கும் கிராமங்களில் சூரிய மின்சக்தியால் இயங்கும் தெரு விளக்குகள் அமைக்கப்பட்டுள்ளதாக தெரிவித்தார். முதற்கட்டமாக 100 கிராமங்களில் 1400 சூரிய சக்தி மின் விளக்குகள் நிறுவப்பட்டுள்ளதாகவும் அவர் கூறினார். IPL 20 ஓவர் கிரிக்கெட் போட்டித் தொடரில் இன்றிரவு 7:30 மணிக்கு சென்னையில் தொடங்கும் ஆட்டத்தில் சென்னை சூப்பர் கிங்ஸ், மும்பை இந்தியன்ஸ் அணிகள் களம் காண்கின்றன. போட்டியில் தொடர வெற்றி பெற வேண்டிய கட்டாயத்தில் இரு அணிகளும் களமிறங்கும் நிலையில் இன்றைய ஆட்டம் விறுவிறுப்பாக இருக்கும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. மீண்டும் தலைப்புச் செய்திகள். வணிக பயன்பாட்டிற்கான சமையல் எரிவாயு விலை உயர்த்தப்பட்டதற்கு மேற்காசியாவில் நிலவி வரும் சூழலே காரணம் என்று மத்திய அமைச்சர் திரு பிரல்ஹாத் ஜோஷி கூறியுள்ளார். புதுச்சேரியில் உள்ள 30 தொகுதிகளில் பதிவான வாக்குகள் எண்ணும் பணி நாளை மறுநாள் நடைபெறுகிறது. இளநிலை மருத்துவ படிப்புக்கான நீட் நுழைவுத் தேர்வு நாளை ஞாயிற்றுக்கிழமை நாடு முழுவதும் நடைபெறுகிறது. புதுச்சேரி பள்ளி கல்வி இயக்ககம் சார்பில் மாணவர்களுக்கான கோடை கொண்டாட்டம் இலவச பயிற்சி முகாம் ஜவஹர் பால் பவனில் இன்று தொடங்கியது. இத்துடன் இந்த செய்தி அறிக்கை நிறைவு பெறுகிறது. வணக்கம்.